ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமையோட பிரம்ம முகூர்த்த பூஜையும் அதுக்கு முந்தின நாள் நான் பண்ண ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் ஒரு ப்ளாக் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 மணிலேருந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி வந்து தேர்ஸ்டேனால் பக்கத்தில் வந்து பாபா கோயில் இருக்குது. அங்கே கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சம் கேஷ்யூ பிஸ்கெட், நெக்ஸ்ட் இந்த குச்சி சிப்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். யூஸ்வலாக நான் வீட்டில் செஞ்சுருவேன். ஸோ எப்போவாச்சும் முடியாத போது வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் வாங்கிப்போம், எப்போவாச்சும் தான். ஸோ இந்த வாட்டி வாங்கிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இனி வந்து கொஞ்சம் சூப்லாம் வந்து போடுவோம் அடிக்கடி, அதனால இது கண்டிப்பாக தேவைப்படும். கூடவே வந்து ஏதாவது கொஞ்சம் மதியம் வந்து பொரியெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து இதை ஃப்ரை பண்ணி கூட நாங்கள் எல்லாருமே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுடுவோம். நெக்ஸ்ட்டாக வந்து அன்றைக்கி தேர்ஸ்டே ஹஸ்பண்ட் வந்து ஃபாஸ்டிங், அதனால் வந்து மார்னிங் சிம்பிளாக தயிர் சாதம் தான் வச்சுருந்தேன். அது ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நைட்டு வந்து எல்லாருமே சாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சாதம் ஊற வச்சுட்டு ரசம் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். சுண்டைக்காய் காரக்குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு, காரம் இருக்காது, புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். சுண்டைக்காய் வந்து குழம்பு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வறுவல், கொஞ்சம் தேங்காய் போட்டு வறுவல் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிவிட்டு க்ளீனிங் வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். வரலட்சுமி நோன்பு வர்றதுனால பச்சரிசியும் வந்து காலையிலேயே நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். கூடவே வந்து கோதுமாவும் கிரைண்ட் பண்ணுறதுக்காக ரேஷன்லேருந்து கோதுமை வாங்கியிருந்தேன். அது கூட கொஞ்சம் மல்டிக்ரெயின்ஸ்லாம் போட்டு இன்றைக்கி காலையிலேயே வந்து காய வச்சுருந்தேன். அது நல்லா வெயில் அடித்து நல்லா காஞ்சிருச்சு. அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் 1 டே மட்டும் காய போட்டோன்னா மில்லில் கொடுத்து அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம மார்னிங் விளக்கி வச்சுருந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பசங்க வந்து ஸ்கூல் போய்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் லைட்டாக வந்து வாஷ் பண்ணிடுவேன். எப்போவுமே எல்லாமே வந்து அந்த 3:30 அந்த மாதிரி ஹிருத்திக் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன் நான். அதுவரை வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணுவேன் அல்லது ஆரிக்கான கிளாஸ் எடுப்பேன். அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். தக்காளியும் இப்போ கொஞ்சம் மலிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருப்பேன். நிறைய ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா லைட்டாக ஆயில் போட்டு அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் ஆயில் போட்டு உள்ளே வச்சிடலாம். பட் நான் ஒரு 2 கிலோ தான் வாங்கினாலும் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு போதும், அதனால் பண்ணல. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மட்டும் உள்ளே தூக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேவையான இப்போது சமைக்கிறதுக்கான தேவையான காயும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து சமைக்கிறதுக்கு தேவையான காயும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 3:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 6 மணிக்குள்ளே வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிடுவேன். மார்னிங் மட்டும் இல்லாது ஈவினிங்குமே வந்து வீட்டில் விளக்கேற்றுற ஹேபிட் இருக்குது. சப்போஸ் மதியம் வந்து நான்வெஜ் அன்றைக்கி எடுத்துருந்தோம் அப்படின்னா மட்டும் அன்றைக்கி மட்டும் ஏற்ற மாட்டேன். மற்றபடி வந்து டெய்லியுமே 2 வேளையும் வந்து விளக்கேற்றி வச்சுருவேன். வேப்பிலையும் வந்து கையோடையே பறிச்சிட்டு இருந்தேன். பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் யூஸ்வலாக வேப்பிலை பறிப்பேன். பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து வேப்பிலை பறிக்கிறதுனால நான் வேறு ஷார்ட்டாக இருப்பேன். எனக்கு கை கெட்டுற தூரம் வர வேப்பிலை வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் வந்து பாபா கோயிலுக்கு போகும்போது அங்கே பக்கத்துலேயே வந்து கையில் எட்டுற மாதிரி வந்து வேப்பிலை இருந்துச்சு. அதனால் அங்கே கொஞ்சம் வந்து பறிச்சிட்டு வந்திருந்தேன். தோரணம் வந்து மாற்றிட்டு புது தோரணம் கட்டுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாள் வந்து வெஜிடபிள் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக அதையும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷனுக்காக கொஞ்சம் பூண்டு எல்லாமே உரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நான். ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். வெங்காயம் மட்டும் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னா அது இன்றைக்கி ரெடி பண்ணிப்பேன். பூண்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும் எங்கள் வீட்டில். பட் வெங்காயம் வந்து யூஸ்வலாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் ஒரு நாளுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்கும். சைட்லேயே வந்து வாழைக்காவை வேக போட்டுட்டு சாதமும் வச்சுட்டு என்னுடைய க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வெள்ளிக்கிழமை கட்டின மாலையை வந்து நான் வந்து கழட்டிட்டு சரி நிலவாசல் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை வந்து நிலவாசல்லாம் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து தேர்ஸ்டேவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு எப்போவுமே வந்து தேர்ஸ்டே மட்டும் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும். பூஜை பொருட்கள்லாம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் அன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் மதியம் அல்லது ஒரு 11 o'clock போல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வேலை கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். மற்ற நேரம்லாம் வந்து அந்தளவுக்கு வேலை இருக்காது. காலையிலே வேலையை முடிச்சுட்டா அவ்வளோதான். கிச்சனில் வந்து ரிலாக்ஸ்டாக 3:30 மணிக்கு மேலே ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னா பண்ணுவேன், அல்லது கஞ்சி மட்டும் போட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி நிலவாசல் பூஜை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக வந்து எங்கள் அத்தை முறைப்படி வந்து லெமன் வந்து வைப்பாங்க. பட் நான் ஒரு டைம் வச்சேன் நான். பட் எனக்கு வந்து அது செட் ஆகலை. அது வச்சும்போதே வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு முடியாமல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. சரி நான் அப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு அதை நான் விட்டுட்டேன். சும்மா இந்த மாதிரி நிலவாசலுக்கு வந்து பொட்டு மட்டும் வச்சுட்டு
பூஜை பண்ணும்போது அப்படி நிலவாசலுக்கு பூஜை பண்ணிடுறது அவ்வளோதான். நம்ம எதுவுமே வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லது எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால எனக்கு அது செட் ஆகலை, அதனால நான் அதை கண்டினியூ பண்ணல. லெமன் வைக்கிறது, ஸோ நிறைய சிஸ்டர் வந்து வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வாசல்லையுமே பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை வந்து நான் இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை, அதை நான் விட்டுட்டேன். சைட்லேயே வந்து சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. வாழைக்காவும் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டாக வந்து குழம்பு தான் பண்ணணும். சரி, க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா இடமும் வந்து பெருக்கி விட்டுட்டேன். பெருக்கிட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுருவேன் எப்போவுமே. அப்போ தான் காலையில் வந்து நம்ம ரொம்ப வந்து ஹெவியாக வந்து தண்ணி பெருக்கிட்டு நிற்க வேண்டாம். லைட்டாக வந்து அந்தளவுக்கு குப்பை இருக்காது, அதனால லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் தெளித்தாலே ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து காலையிலேயே வந்து டென்ஷனாக வேலை பார்த்தா வந்து நமக்கு அது ஃபுல் டே வந்து அந்த டென்ஷன் அப்படியே இருக்கும். அதனால வந்து காலையில் எப்போவுமே ரிலாக்ஸ்டாக வேலை பார்க்குற மாதிரியே வந்து அந்த டேஸ் வந்து பார்த்துப்பேன் நான். ஸோ எப்போவுமே இந்த க்ளீனிங் ஒர்க்கு தான் வந்து அந்த ஈவினிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செடிகளுமே எல்லாமே வந்து நான் நிலவாசல் கிட்டே நிறைய வச்சுருந்தேன். பட் என்னென்னா, குழந்தைங்க வந்து போகும்போது வரும்போதும் செடிகளை பிச்சு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே வந்து துளசி எல்லாமே வந்து பிச்சு போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முறை வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. நான் சாப்பிட்லான்னு சொன்னது தான் உண்டு. ஒரு குட்டி செடியவே காணோம். அதனால சரி, அது சேஃப்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் மேலே தூக்கி வச்சுட்டேன். மொட்டை மாடியில் தான் இருக்குது நிறைய செடிகள் எல்லாமே. ஸோ இங்கே கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கேன், மேலே வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன். ஏன்னா காலையில் வந்து நித்திய கல்யாணிலாம் பூ பறிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக பறிச்சிடும். ஒரு 6 மணிக்கெலாம் விளக்கேற்றும் போது மொட்டை மாடி வந்து போக முடியாது காலையில் 4 மணிக்கெலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ரொம்ப இருட்டிருக்கும். அதனால் அப்போ போக முடியாதனால இப்போ தேவையான செடி மட்டும் அங்கே பக்கத்தில் இருக்குது, மற்றபடி எல்லாம் மேலே தான் இருக்குது. முக்கியமாக வந்து துளசி எல்லாமே மேலே வச்சிட்டேன். கீழே இருக்கிறது எல்லாமே பிச்சிடுறாங்க. பாப்பா வந்து என்ன ஏதுன்னு தெரியாமலே எல்லாத்தையுமே வந்து வாயில் போட ஆரம்பிச்சிடுறா. அதனால ஒரு பயத்திலே தூக்கி மேலே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து வாசலில் வந்து கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கழுவி விட்டுலான்னு சொல்லிவிட்டு அதையும் கழுவி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். எப்போவுமே வந்து தேர்ஸ்டே வந்து வீடு துடைச்சிடுவேன். தேர்ஸ்டே மட்டும் வீடு துடைப்போம். இடையில வந்து கிருத்திகை இடையில வந்துச்சு, அன்றைக்கி நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து வாசல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு வீடெல்லாம் வந்து தொடச்சி விட்ருவேன் நான். மற்றபடி வந்து குழந்தைங்க ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அடிக்கடி தொடச்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் துடைக்கிறது. ஏன்னா அப்போ குட்டியாக இருக்கும்போது என்னென்னா எல்லா இடமே வந்து ஒன் பாத்ரூம் போய் வச்சுருவாங்க. அதனால் அங்கே இங்கே மேட்டை போட்டு அடிக்கடி வந்து இந்த மாதிரி தொடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பரவாயில்ல, 2 குழந்தைங்களுமே வளர்ந்துட்டனால எனக்கு அந்தளவுக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான். ஒரு சிஸ்டர் கூட உங்களுடைய குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இன்னொரு விலாகில் வந்து ஒரு ரிலாக்ஸ்டான விலாகில் வந்து கொஞ்சம் கிளியராகவே நான் ஷேர் பண்ணுறேன், நான் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. ஸோ எல்லா இடமே வந்து மஞ்சள் போட்டு உப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஏரியாவில் தான் நான் மெட்டீரியல்ஸையும் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதுவுமே ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணணும். லைட்டாக வந்து அன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட லைட்டாக டஸ்ட்டு தான் எடுத்து விட்டேன், உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணல. ஏன்னா டைம் இல்லாத போச்சு. இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாக கிளியராக வந்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மிஷினுக்கு அடியில் எல்லா இடம் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி தெளித்து தொடச்சி விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். மைண்ட் வந்து ஓகே, வீடு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியாகவும் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் ஹெவியான வேலை, மற்ற நேரம்லாம் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக இருக்காது. அதுவும் வந்து மண்டே டியூஸ்டேலாம் சும்மா நார்மலாக நம்ம விளக்கேற்றுறது தான். இந்த ஃப்ரைடே மட்டும் தான் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறது. நான் வந்து அப்படியே வந்து க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குழம்புலாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ நைட்டை வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுட்டேன் நான். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது தான் எனக்கு வந்து இந்த அடுப்பில் வந்து கோலம்லாம் போடணும் அந்த மாதிரி தோணும். நார்மல் டேஸ்லலாம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப வந்து கோலம்லாம் போட்டுக்கிட மாட்டேன் அடுப்பு மேலே. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையிலேருந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி கோலம் போடுறது, நிலவாசலை போட்டு வைக்கிறது எல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுவேன். மற்ற நேரம்லாம் வந்து ஓகே, பூஜை பண்ணி நிம்மதியாக சாமி கும்பிட்டா போதும் அந்த மாதிரி வந்து மைண்ட் செட் ஆகிடும். நைட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பூஜை பொருட்களுக்கெல்லாம் பொட்டும் வச்சுட்டு ஒரு 9 o'clockலாம் நான் தூங்க போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழும்பி வரும்போது 3 o'clock நான் அலாரம் வச்சுருந்தேன். பட் நான் எழும்பி வரும்போது 3:30 ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு கிளாக் வேறு ஒரு 10 minutes பாஸ்ட்டு. இப்போ ஒரு 3:15 போல் ஆயிடுச்சு. ஸோ வந்து குளிச்சுட்டு வந்துட்டு எண்ணெய் வச்சு தான் இன்றைக்கி குளிச்சிருந்தேன் நான். யூஸ்வலாக வந்து வெள்ளிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிச்சுடுவேன். ஸோ அதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் வந்து அந்த பச்சரிசிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு கோலம் போட்டாச்சு.
கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். க்ளீனிங் ஒர்க் பார்த்தேன். நெக்ஸ்ட் வந்து நிலவாசலுக்கு வந்து நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து மறுபடி பொட்டெல்லாம் வச்சுட்டு நிலவாசலில் வேப்பிலெல்லாம் கட்டிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நம்மளுடைய பூஜை விளாக்ஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம சேனலில் வந்து என்னுடைய பூஜா விளாக் தான் வந்து அதிகமாக வந்து நான் வியூஸ் பார்க்குறேன். ஏன்னா வந்து குக்கிங் நான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணி நான் போட்டாலும் அந்தளவுக்கு குக்கிங் ரெசிபியை லைக் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மி தான் நினைக்கிறேன். பட் பூஜா விளாக் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளாக் அந்த மாதிரி போடும்போது வந்து நிறையா சப்ஸ்கிரைபரும் வந்திருக்கீங்க, கூடவே வந்து நிறைய வியூஸும் போகுது. இது வியூஸுக்காக இல்லை, யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் வந்து பூஜைக்கான கொஞ்சம் எஃபர்ட் எடுப்போம். பட் அதை நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் வீடியோவில். எப்போவாச்சும் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்ஷய திருதிய பூஜையாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பூஜை பொருட்கள் வாஷ் பண்ணி போடுற விலாகாக இருக்கட்டும், எதுவுமே வந்து எப்போவாச்சும் தான் போடுவேன். பட் ஏன்னா வந்து அது நம்ம வாரத்தில் ஒரு நாள் எஃபர்ட் எடுக்கிறோம், கூடவே வந்து விசேஷ நாட்களும் அப்பப்போ வரனால அந்த டைமில் வந்து ரொம்ப ஹரிபரியாக வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த டைமில் நமக்கு விலாக் எடுக்க தோணாது. அதனாலேயே நான் மோஸ்ட்லி அந்த ஃபெஸ்டிவல் சீசன் டைம்லலாம் வந்து விலாக் எடுத்து போட மாட்டேன். நான் யூஸ்வலாக நம்ம டெய்லி செய்கிற வந்து ரெசிபீஸ் பண்ணுவேன், ரெசிபி மாதிரி எடுத்து போடுவேன். நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் இதில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும்போது சரி இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு நான் இப்போ அதிகமாக வந்து பூஜா வீடியோஸ் வந்து போடுறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் மோட்டிவேஷனும் தான் என்னோடய வீடியோஸை நான் வந்து ரெகுலராக போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். காலையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பால் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக சேமியா பாயசம் வைக்கலான்னு சொல்லிட்டு பாயாசத்தை வந்து நெய்யில் லைட்டாக பாயாச சேமியா வந்து நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். பாலும் கொதித்து வரும்போது பால் ஊற்றி வேக வச்சுட்டேன். நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது ஏலக்காய் தூளும் 1 கிராம்பும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் வந்து ஒரு 6 ஸ்பூன் போட்டிருந்தேன். நான் போட்டுட்டு அது ஒரு சைடாக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூஜா க்ளீனிங் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் சைடாகவே வந்து சமையலுக்கு தேவையான பொருட்களை வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து டைம் வந்து 4:30 ஆகுது. அப்போ வந்து ஊற வச்சுட்டோன்னா கரெக்டாக பூஜை முடிச்சுட்டு ஒரு 5:15 5 o'clockலாம் வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம வந்து குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஊற வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் வீடியோ பார்க்குற சிஸ்டர்ஸ் எத்தனை பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் சொல்லிடுங்க, நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிறைய சிஸ்டர் வந்து நான் பண்ணேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு கூட சொல்கிறீங்க. நடக்குதோ நடக்கலையோ நம்மளுடைய ஹாப்பினஸ்க்காகவும் நம்மளுடைய ஃபேமிலிக்காகவும் நம்ம மார்னிங் எழும்பி பூஜை பண்ணுறது நல்லது தான். ஸோ இதுவுமே வந்து எல்லாரையும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பண்ணிக்க வேண்டியது தான். நான் ஏற்கனவே வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய. இதுவே ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு 5 வருஷம் முன்னாடி நீ எழும்புன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக எந்திரிச்சு கூட மாட்டேன் நான். ஏன்னா இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் அது மாதிரி மாறிடுச்சு. நான் எழும்பி தான் ஆகணுங்கிற சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஏர்லியராக எழும்பி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். யூஸ்வலாக வந்து முன்னாடியுமே வந்து பூஜை பண்ணுவேன். பட் என்னோட ஃப்ரீ டைமில் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க டைமில் நான் பண்ணுவேன். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. சரி மார்னிங் வந்து இது பண்ணும்போது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு இருக்கும்போது நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது நினச்சது நடக்குதோ நடக்கலையோ, பட் என்னென்னா காலையில் எழும்பி நம்ம பூஜை பண்ணி நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் நீட் லுக்காக இருக்குது. கூடவே வந்து நமக்கும் ஒரு பீஸாக இருக்குது. காலையிலேயே வேலையை முடிக்கும்போது நமக்கு வந்து நிறைய நம்ம குரோத்துக்காகவும் நிறைய டைம் வந்து கிடைக்குதுங்க. உண்மையாக சொல்லணுன்னா யூஸ்வலாக நான் வந்து 2 குழந்தைகளுமே நான் தான் வந்து ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு வரணும். காலையிலேயே வந்து முன்னாடிலாம் வந்து குளிச்சுக்கிட மாட்டேன். குளிக்காமல் பக்கி மாதிரி தான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் நான். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. காலையில் எழும்பி குளித்து பூஜைலாம் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே என்னை பார்க்கும்போது வந்து பரவாயில்ல சுதா, நீ கொஞ்சம் வந்து தேறி இருக்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் மாறிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கூடவே வந்து நமக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டாக இருக்கும். அப்படி தானே? அதுக்காக தான். மற்றபடி வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய மைண்ட் செட்டு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். பூஜை பண்ணுற எல்லாருக்குமே நினச்சது நடக்குமா அப்படின்னா அது வந்து கொஷின் மார்க்கு தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாம் நடந்துடாது. நானும் ஃபஸ்ட்டெல்லாம் பூஜை பண்ணியிருக்கேன். எல்லாமே நடக்குமானா நடக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? எல்லாருமே வந்து பூஜை பண்ணிவிட்டு நினச்சதெல்லாம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடும்ல. அதனால வந்து எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். ஸோ
பூஜை பண்ணுற அளவுக்கு பண்ணுவோம், முடிகிற அளவுக்கு பண்ணுவோம், முடியலையா ரெஸ்ட் எடுத்துப்போம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி தான், பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பூஜாலாம் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்குன்னு காலையில் இப்போ உங்களுக்கு காலையில் வேலை எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் காலையிலேயே எழும்பி உட்காந்து சும்மா இருக்கிறது வேஸ்ட்டு தானே. அதனால் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி காலையில் எழும்புகிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழும்பி பூஜை பண்ணலாம். நான் ஏதாவது தப்பாக எதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணலாம். நான் வந்து என்னோடய மைண்ட் செட் நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டாக பூஜை பொருட்களுக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சு நைட்டே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். பூலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கும் பச்சரிசி போட்டு அன்னபூர்ணி அம்மா கையிலையும் கொஞ்சம் பச்சரிசி வந்து வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட்டாக வந்து பாயசத்தை தாளித்து விட்டாச்சு. தாளித்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் நான். ஸோ இப்போ கரெக்டாக வந்து இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கிறனால எனக்கு ஒரு 5 மணி ஆகிடுச்சு இன்றைக்கி பூஜை முடிக்கிறதுக்கு. யூஸ்வலாக நான் 3:30 மணிக்கு இந்த டைமில் இப்போ நான் ஆடி மாதம்லாம் என்னென்னா ஒரு 3:30 மணிக்கு எழும்பி ஒரு 4:30 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன் நான். பட் இன்றைக்கி வந்து ஒரு 5 மணி ஆகிடுச்சு. பட் 5:30க்குள்ளே பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கெலாம் வந்து பூஜையை வந்து முடிச்சிட்டேன் நான். ஸோ நான் கரெக்டாக முடிக்கும்போது என் பையனுமே வந்து எழும்பி வந்துடுறான். இப்போ 2-3 நாளாகவே. முன்னாடிலாம் வந்து ஒரு 6 மணியாவது ஆக்குவான். இப்போ வந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழும்பி வந்துடுறான். 5-5:30க்கெலாம் எழும்பி வந்துடுறான். சரி, அவனும் வந்து என் கூட வந்து உட்காந்து பார்த்துட்ருப்பான். அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் தான் கேட்டுகிட்டே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு என்னோடய வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கொடுக்குறேன் நான். ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து பூஜையை முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து அன்னியோட டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த பூஜை முடிக்கும் போதுமே எனக்கு நான் காலையில் எழும்பி வந்து 2 மணி நேரம் ஆயிடுது இல்லையா, நான் இதுக்குள்ளேயும் வந்து 3 கிளாஸ் சுடு தண்ணி வந்து குடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு டீயே எடுத்துப்பேன் நான். ஸோ அது மாதிரி வந்து நம்ம எழும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா காலையில் எழும்பிட்டு நம்மளால் முடியாத போது பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்லேயும் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்புறம் கஷ்டம் இல்லையா. அதனால வந்து ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து சாலடாக இருக்கட்டும், எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டே தான் இருப்பேன். ஸோ நான் வந்து டே ஃபுல்லாகவே ஆக்டிவாக தான் இருப்பேன். நான் மறுபடியும் தூங்கலாம் மாட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.